இங்க ஒரு வயசானவர் அவரோட நிலத்துல அவர் வளர்க்குற ஆடுங்களோட ரொம்பவே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த ஆடுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, அதுங்களை பாத்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் ஒருத்தர் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆடுங்களுக்கு எல்லாம் கிரைம் ஸ்டோரி சொல்லிட்டு தான் தூங்கவே போறாரு. அந்த ஆடுங்களும் அவர் சொல்ற கதையை கவனிச்சு கேட்டுட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் அந்த வயசானவர் மர்மமான முறையில இறந்து போறாரு. போலீஸ் அவர் உடலை பார்த்துட்டு ஏன் இது ஒரு கொலையா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. இத ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த அந்த ஆடுங்க நம்ம ஓனரை கொன்னவனை கண்டுபிடிச்சு ஆகணும்னு முடிவெடுக்குதுங்க. கரெக்டா அப்பதான் அந்த வயசானவரோட பொண்ணும் வெளிநாட்டுல இருந்து வராங்க. அவங்க எதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா, அந்த வயசானவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்துல முக்காவாசி என்னோட பொண்ணுக்கு தான் போகணும்னு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாரு. அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்காரரும், உங்க அப்பா இறந்ததுல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உங்களை விசாரிக்கணும்னு சொல்ல, நான் எங்க அப்பாவை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே கிடையாது, நான் இப்போதான் இந்த ஊருக்கே வரேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்க அப்பாவை கொல்லுவேன்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த ஆடுங்க கேட்டுட்டு தான் இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆடு மட்டும் வந்து அவங்க போய் சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே இங்க வந்திருக்காங்க, நான் அதை பார்த்தேன்னு சொல்லுது. அவங்க போன டைம் இங்க வந்தப்ப அவங்களோட பிரேஸ்லெட்டையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அதையும் எடுத்து காமிக்குது. இது எப்படியாவது போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும்னு அந்த ஆடுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு அந்த போலீஸ் கிட்டையும் இந்த பிரேஸ்லெட்டை காமிச்சிருதுங்க. அவரும் நீ சொத்துக்காக தான் உங்க அப்பாவையே கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணிடுறாரு. ஆனா இருந்தாலும் அந்த ஆடுங்களுக்கெல்லாம் நம்ம உண்மையான கொலைகாரனை பிடிக்கலையோன்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அந்த வயசானவர் வச்சிருக்கிற நிலத்து பக்கத்திலேயே இன்னொருத்தரும் நிலத்தை வச்சிருப்பாரு. அவரை போய் செக் பண்ணி பார்க்கலான்னு இந்த ஆடுங்கெல்லாம் சேர்ந்து கிளம்புதுங்க. ஆக்சுவலா இவர் யாருன்னா, இவருக்கும் அந்த வயசானவருக்கும் முன்னாடியே ஒரு பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வயசானவர் இறந்து போனதுனால இந்த ஆடுங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஆடுங்க எல்லாம் அவர் வீட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. ஆனா அவர் வளர்த்துட்டு இருக்கிற நாய்ங்க ரெண்டும் இந்த ஆடுங்களை துரத்திட்டு வருது. அந்த ஆடுங்களும் எவ்வளவோட ட்ரை பண்ணுதுங்க, அதுங்களால தப்பிக்கவே முடியல. அப்பதான் அந்த ஆடுங்களை காப்பாத்த இன்னொரு ஆடு வருது. அந்த நாய்ங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த நாய்ங்க ரெண்டத்தையும் துரத்தி அடிச்சிருது. ஆனா அந்த ரெண்டு நாய்ங்களும் இந்த ஆட்டை பயங்கரமா கடிச்சிருக்கும். அதனால அந்த ஆடு இறந்தே போயிருது. இந்த இறந்து போன ஆடு படுத்திருக்கிறதும் அந்த வயசானவர் படுத்திருந்ததும் ஒரே மாதிரியே இருக்கும். அப்பதான் அந்த ஆட்டுக்கு ஒண்ணு தோணுது, நம்ம ஓனர் இறந்து போனப்ப ஒரு கையில ப்ளூ கலர் சாயம் இருக்கும், இன்னொரு கையில பச்சை கலர் சாயம் இருக்கும். ப்ளூ கலரோட மஞ்சள் கலர் சேர்ந்தாதான் பச்சை கலர் வரும்னு கண்டுபிடிச்சிருதுங்க. இது எப்படியும் அந்த போலீஸ் கிட்டையும் சொல்ல அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாரு. உண்மையான கொலைகாரன் யாருன்னா அந்த பத்திரிக்கைக்காரர் தான். அவரோட முடிதான் மஞ்சள் கலர்ல இருக்கும். உண்மையிலேயே இவர் யாருன்னா அந்த வயசானவரோட பையன்தான் இவரு. அவரை கொல்லணுங்கிறதுக்காக தலைக்கு மஞ்சள் கலர் டை அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த வயசானவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரோட தலையை தொட்டுட்டு தான் இறந்து போயிருப்பாரு. அதனாலதான் அவரோட கையில பச்சை கலர் சாயம் இருக்கும். இவர் எதுக்காக அவரை கொண்டிருப்பாருன்னா, அந்த வயசானவருக்கு நிறைய சொத்து இருக்கும். ஆனா அந்த சொத்துல முக்காவாசி அவர் பொண்ணுக்கு தான் எழுதி வச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த பொண்ணு அவரை கொன்ன மாதிரி ஒரு பிளானை போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா இது எல்லா சொத்தும் எனக்கு தான் வந்து சேரும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த போலீஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாரு. அந்த ஆடுங்களும் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.